Hello children, welcome to Grandma's Gyan chat room. இந்த வீடியோவில் நம்ம வேதத்தையும் அதில் இருக்கிற டிவிஷன்ஸை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ பகவான் தசாவதாரம் எடுத்தாருன்னு சொல்கிறோம். அதில் மத்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம இது வரைக்கும் முதல் 3 யுகத்திலேயே அவதாரங்கள் ஆயிடுது. கிருஷ்ண அவதாரம் தான் துவாபர யுகத்திலேருந்து வருது. இப்போ இந்த 3 யுகத்திலையும் பார்த்தோம்னா ராம அவதாரத்துலேயும் சரி, அவர் தசரதர் தனக்கு குழந்தை பிறக்கணுங்கிறதுனால புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றார். அதுக்கு முன்னாடி மகாபலி சக்கரவர்த்தி யாகம் பண்ணிச்சுதான் வாமனாவதாரத்தில் பெருமாள் சின்ன பையனா போய் தானம் கேட்குற 3 அடி கேட்குற. இந்த மாதிரிலாம் கதைகள் பார்க்கறதுனால யாகம் ஹோமம் வேள்வி இதெல்லாம் நடந்திருந்தது. அது எல்லாத்துக்கும் அவ வேதத்தை வச்சுட்டு தான் அவ அதை பேஸாக வச்சுட்டு தான் அவள் பண்ணியிருக்கா. எப்படி அவள்லாம் பண்ணினான்னா அந்த வேதத்து மேனுவல் அதை வச்சுருந்தா அந்த பேஸாக வச்சுன்னு தான் பண்ணினா. ஆனால் அது ஒரு மிக்சராக இருந்தது, எல்லாம் கலந்து இருந்ததுனால எது முதல்ல ஃபாலோ பண்ணணும் எது ரெண்டாவதாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரமுறையே இல்லாமல் இருந்தது. துவாபர யுகத்தில் வேதவியாசர் அதை பிரித்து கொடுத்தார். 4 டிவிஷனில் அதை பிரித்து அதை கிளாசிஃபிகேஷன் மாதிரி ஒரு கிளாசிஃபை பண்ணி கொடுத்துருக்கார். அதனால்தான் அவருக்கு வேதவியாசர்ன்ற பெயர் வந்தது. என்ன 4 டிவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம். ரிக், யஜுர், சாம, அதர்வ. ரிக்வேதங்கிறது டயலாக் ஃபார்மில் இருக்கும். யஜுர்வேதங்கிறது ப்ரோஸ் ஃபார்ம். சாமவேதங்கிறது மியூசிக்கல் பொயட்ரி. சாமவேதம் தான் மியூசிக்கோட ஆரிஜின். எல்லா சங்கீதமும் சாமவேதத்துலேருந்து தான் வந்தது. அடுத்தது அதர்வ வேதம். இது இந்த பாக்கி வேதங்கள் 3 இருக்கே, அதுலேருந்து சில விஷயங்களும் இன்னும் சில வேற விஷயங்களும் சேர்த்து தான் அதர்வ வேதம் உண்டாச்சு. வேதவியாசர் இந்த 4 வேதத்தையும் இன்னொரு 4 சப் டிவிஷன் பண்ணினார். அது என்னன்னா சம்ஹிதா, பிராமணா, ஆரண்யகா அண்ட் உபனிஷத்ஸ். சம்ஹிதாங்கிறது டிவோஷனல் பார்ட். பகவானை எப்படி நம்ம ஸ்துதி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதில் சூக்தங்கள், ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் இருக்கும். அதோட பலஸ்ருதி கூட இருக்கும். அதை சொன்னதுனால என்ன பலன் கிடைக்கும் அது எல்லாமே அதில் இருக்கிறதுனால யாராக்கு என்ன வேணுமோ என்னென்ன மாதிரி விஷஸ் இருக்கோ அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிற வேண்டிய ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். அடுத்தது பிராமணா. இதில் இது ஒரு மேனுவல் மாதிரி. அது ரிச்சுவல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும், யாகம் எப்படி பண்ணணும், அந்த ஹோமங்கள்லாம் எப்படி பண்ணணும், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பா. 3rd பார்ட்டு ஆரண்யகா. இது ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் ஃபார் எவ்ரிபடி. அது இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் என்னென்ன வேல்யூஸ் வச்சுக்கணும், எத்திக்ஸ் என்னென்ன இருக்கணும், அண்ட் சொசைட்டியில் இன்டராக்ஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பிஹேவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் எல்லாம் அதில் இருக்குது. 4th பார்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. அது பேர் உபனிஷத். உபனிஷதம் அப்படின்னு சொல்லுவா நம்ம தமிழில், உபனிஷத். அதில் அது ஏன் இம்பார்ட்டன்ட்னா அது ஒரு அந்தம். ஆக்சுவலி அது அந்தம்னா ஏன்ட்டுன்னு அர்த்தம். அப்போ அதாவது வேதத்தோடு ஏண்டு, அதாவது வேதாந்தம்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ரிஷி முனி குருக்கள் இவானா இந்த உபனிஷத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுத்துருக்கா. அண்ட் அவள் அதை பற்றி தான் விஷயங்களை தான் எல்லாருக்கும் பிரவச்சனத்துலலாம் சொல்லுவாள். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் யாராக இருந்தாலும் சரி, எந்த லைஃப் எந்த மாதிரி லீட் பண்ணாலும், லேடி ஆனாலும் மேன் ஆனாலும் 4 ஸ்டேஜஸை ரீச் பண்ணுவா. அவள் லைஃப்பில் 4 ஸ்டேஜஸ் இருக்கும். அது என்னென்ன ஸ்டேஜஸ்னா பாலாவஸ்தா, பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வனப்பிரஸ்தா. அப்படின்னு அர்த்தம். பாலாவஸ்தான்னா சின்ன சைல்ட்ஹுட்,
அப்புறம் பிரம்மச்சரியம்னா யூத், இளம் வயசு. அப்புறம் கிரகஸ்தாசிரமம்னா அவ ஹவுஸ் ஹோல்டரா இருக்கா. குடித்தனம் நடத்தின்னு லைஃபை ஃபேமிலி உமனாவோ இருக்கா. அதுக்கப்புறம் வனப்பிரஸ்தம்னா ரிட்டையர்மெண்ட். 60 வயசுக்கு மேல ஆயிடுது. அதனால அவ ரெஸ்ட் எடுத்துக்க ஆரம்பிக்கிறா. சைல்டுஹுட்டும் யூத்தும் ஒரே மாதிரி இருக்கும் மோர் ஆர் லெஸ். ஏன்னா ஒரு சைல்டுக்கு நல்ல ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கணும், அந்த ஸ்கூல்ல நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி மார்க் ஆகணும், அதுக்கப்புறம் நல்ல காலேஜில் அட்மிஷன் வாங்கணும், அப்புறம் காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூவில் நல்ல ஜாப் கிடைக்கணும், அப்புறம் அந்த ஜாபில் வந்து பர்மனெண்ட் ஆகி அவனுக்கு மேலே மேலே ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கணும். இதெல்லாம் ஒரு விஷஸ், மேலே மேலே டிசையர்ஸ் அண்ட் விஷஸ் வந்துட்டே இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பகவான் அந்தந்த தெய்வத்தோட ஸ்தோத்திர விழ சொல்லி எனக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் அப்படின்ட்டு நம்ம கேட்டு வாங்கிப்போம். இதே மாதிரி இந்த ஃபேமிலி மேனோ உமனோ ஆயிருக்கா, கல்யாணம் பண்ணிப்பா. கல்யாணம் பண்ண அப்புறம் அவளுக்கு வந்து குழந்தைகள் பிறக்கும். அப்புறம் அவள் வந்து சின்னதாக ஒரு ஃப்ளாட் வாங்குவா, அப்புறம் ஒரு பெரிய ஃப்ளாட்டு, அப்புறம் ஒரு வில்லா, அப்புறம் ஃபார்ம் ஹவுஸு. இப்படியே அவளோட ஆசைக்கு தகுந்த மாதிரி, பணத்துக்கு சௌகரியங்களுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டே போவா. அப்புறம் ஒரு காரு, அப்புறம் எஸ்யூவி, அப்புறம் 2 3 காரு, இப்படியே வாங்கி வாங்கி எல்லாத்துலேயும் அவள் ப்ராஸ்பரஸாக ஆயிண்டே வருவா. இந்த மாதிரி 3 ஸ்டேஜஸ்லேயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விஷஸ்ஸு, டிஃப்ரெண்ட் டிசையர்ஸ் எல்லாத்தையும் அவள் பூர்த்தி செஞ்சுட்டே வருவா. நிறைய எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிப்பா, ஃபுல்ஃபில் பண்ணிடுவா. எல்லாம் பூர்த்தி ஆன அப்புறமா இப்போ மெதுவாக 4th ஸ்டேஜுக்கு வருவான். யாரு? இந்த ஃபர்ஸ்ட் மேன். 60 இயர்ஸ் ஆயிடுது அவனுக்கு. 60 வயசுக்கு அப்புறமா ரிட்டையர்மெண்ட்டும் ஆயிடுது. இவனுக்கு இப்போ லைஃப்பில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது வேணும் அது வேணும் அப்படின்னு நல்ல எல்லாம் கிடைச்சாச்சு. இப்போ இன்னுமே என்ன? நவ் வாட்? நம்ம என்ன கேட்கலாம்? பெருமாள் கிட்ட போய் எந்த கேட்கலாம்? ப்ரேயர் பண்ணுறோம். பண்ணால் எதை பற்றி நம்ம கேட்குறது அப்படின்னு அவனுக்கு புரியல. நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு அச்சுறுத்து, நம்ம பசங்கள்லாம் நல்லா செட்டில் ஆகிட்டாலே நம்ம எதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு அவனுக்கு தோணும். இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி அலுப்பாயிடுது. மேலே மேலே என்னத்தை வாங்கினாலும் சரி இருக்கட்டும், மேலே மேலே கிடைச்சா நல்லது தான், பட் அதுக்கப்புறம் என்ன? நவ் வாட் அப்படின்னு தோன்றது. அப்போ அவனுக்கு என்ன தோன்றது மனசுல? நான் யாரு? நான் எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு அவன் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் எங்கேருந்து வந்திருக்கேன்? இந்த ஜீவராசிகள்லாம் எங்கேருந்து வந்தது? இந்த ஜீவராசியெல்லாம் யார் கிரியேட் பண்ணியிருக்கா? இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாமே, நமக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி அவனுக்கு வருது. அப்போ இந்த யூனிவர்ஸ் எல்லாம் கூட யார் கிரியேட் பண்ணியிருக்கா? அது மேலே மேலே போயிட்டே இருக்கு மைண்டில். லைஃப்க்கு எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கிறது? இந்த உடம்புல பசி, தாகம், தூக்கம் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கு. ஒரு சிஸ்டமில் உக்காருது. இந்த சிஸ்டமை யார் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னெல்லாம் அவனுக்கு மைண்டில் கொஸ்டின்ஸ் வருது. இதை பற்றிலாம் யாராவது நமக்கு சொல்லி கொடுப்பாளா அப்படின்னு பார்த்தா, யார் சொல்லி கொடுப்பாட்டு யார் யாரும் கேட்குறான். கேட்டா என் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் 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 சொல்லுவா. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப தெரியாது, என்னோட குருவை தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவா. சரி, அந்த குருவை தேடின்னு அவனும் போவான். இப்படியே போனா அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் யாராவது கொடுப்பாளான்னு அவன் தேடிண்டே போச்சு. அவனுக்கு ஒரு குரு கிடைப்பார். அந்த குருக்கிட்டேருந்து அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பான். அந்த குருவுக்கு எங்கேருந்து கிடைக்கிறது இந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் அப்படின்னா, இந்த உபநிஷத்ஸ் தான். அந்த குரு அந்த உபநிஷத்ஸ் எல்லாம் பற்றி தெரிஞ்சுட்டு அந்த ஞானத்தை அவன் வந்து ரிஷிமுனிகள் மாதிரி பெரிய பெரியவாள்லாம் கற்றுக் கொடுக்கறது. அதுலேயே இந்த குரு பரம்பரா வந்து அவன் தெரிஞ்சுக்கிறான். அந்த அந்த ஞானம் தான் இந்த உபநிஷத். இந்த உபநிஷத்ஸ் தான் அந்த ஞானத்தை கொடுக்குறது. அதனால தான் இதுக்கு இன்னொரு பேரு ஞான காண்டம்னே பேர். This is the part of the Veda that deals with the self knowledge and intellect. அந்த வேதத்தோட அந்த போர்ஷன் தான் நமக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜஸ், அந்த ஞானத்தை கொடுக்குது. இந்த மாதிரி வியாசர் அதை டிவைட் பண்ணி கொடுத்ததுனால அவருக்கு வேத வியாசர்னு பேர். வசிஷ்டர், வியாசர், வால்மீகி இதெல்லாம் ஒரு டைட்டில். அந்த டைட்டிலை எடுத்துட்டு அந்த ஜீவாத்மாக்கள் பிறக்கிறா. அவரை பெருமாள் பகவான் பிறக்க வைக்கிறார். எதுக்குன்னா அந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி நம்ம மாதிரி ஜனங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்து பகவானை பற்றி நம்மளை நினைக்க வைக்க, அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கொடுக்க இந்த பூலோகத்துக்கு பகவான் அனுப்புகிறார்.
பாக்கி அடுத்த வீடியோ